நமக்கு பிடிச்ச லோகோவை உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் வெறும் 5 செகண்டில் போட முடிஞ்சா எப்படி இருக்கும்? நான் பார்த்தீங்கன்னா தமிழ் டெக் லோகோ போட்டிருக்கேன் இந்த ஸ்மார்ட் ஃபோனில். அண்ட் இது பர்மனெண்ட்டும் கிடையாது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மாறிடும். நம்ம வேணும்னா வேற மாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. தட் இஸ் கலர் சேஞ்சிங் ஸ்மார்ட் ஃபோன் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது, VIVO V25 Pro. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுடைய அன்பாக்சிங்கை பார்க்க போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன இருக்குது, எப்படி இருக்குன்ற எல்லா விஷயத்தையுமே பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவில் நம்ம விவோ கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எந்த விதத்திலுமே ரிவ்யூ கிடையாது, ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் வீடியோ மட்டுமே. ஃபர்ஸ்ட் பாக்ஸை பார்த்தீங்கன்னா நமக்கு VIVO V25 Pro அப்படின்னு போட்டிருக்காங்க. ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா VIVO அப்படின்ற பிராண்டிங் இருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். உள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு விஷயமா என்னென்ன இருந்துச்சுன்னு சொல்கிறேன். ஸ்மார்ட் ஃபோன் இருந்துச்சு, புக்லெட்ஸ் கொடுத்துருந்தாங்க, TPU கேஸ் இருந்துச்சு, அண்ட் நமக்கு தேவையான சிம் டூல் கொடுத்துருக்காங்க, அண்ட் சார்ஜர் ப்ளஸ் அதற்கான கேபிளும் இருந்தது. டிசைனை பற்றி பேசும்போது இந்த பர்டிகுலர் மொபைல் நம்ம போன வாட்டி பார்த்த VIVO உடைய அந்த கலர் சேஞ்சிங் ஸ்மார்ட் ஃபோன் இருந்தது இல்லையா, அதை கம்பேர் பண்ண காட்டிலும் இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ளூவிஷாக இருக்குது. பின் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேட்டிங்காக தான் வந்து இருக்குது. பட் ஸ்டில் இது லைட்டாக கலகலன்னு இருக்குது. அதாவது வந்து கொஞ்சம் வளவலன்னு தான் இருக்குது. பட் ஃபிங்கர் பிரிண்ட் மேக்னெட் கிடையவே கிடையாது. மற்றபடி பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, கலர்ஸும் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பில் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பின் பக்கமாக நமக்கு கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, முன் பக்கமாகவும் கிளாஸ் தான். பட் இது ஸ்காட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய ஓன் வே ஆஃப் ப்ரொடக்ஷன் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மொபைல் எனக்கு கையில் எடுக்கும் போது ஒரு 180 கிராம்ஸ் இருக்குமோ அப்படின்னு நான் கால்குலேட் பண்ணேன். பட் சர்ப்ரைசிங்லி நம்ம வெயிட் வச்சு பார்க்கும்போது 192 கிராம் இருக்குது. வெயிட் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. இன் ஃபீலும் வந்து பரவாயில்ல. அண்ட் கையில் எடுக்கும் போதும் ரொம்ப அகலமாக வந்து தெரியல. ஓரளவுக்கு நல்லா கர்வியாக இருக்குது. உங்களுக்கு பின்னாடியும் வந்து கர்வியாக இருக்குது, முன்பக்கமும் வந்து கர்வியாக இருக்குது. ஸோ இப்படி பிடிக்கணுன்றவங்களுக்கு ஒரு சில டைம் அது கரெக்டாக வந்து கிரிப் ஆகும். டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் நமக்கு சென்டரில் ஒரு பெரிய பஞ்ச் ஹோல் இருக்குது. பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா 6.56 இன்ச்சுக்கான AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் இருக்குது. HDR10+க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 1300 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் நார்மலாக எவ்வளோ இருக்குன்றது எனக்கு இன்னும் வந்து அப்டேட் வரல. நான் வந்து போடுறேன், அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. 300 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங்கும் இருக்குன்னு சொல்றாங்க. வைட் ஒன் L1க்கான சப்போர்ட், HDR நெட்ஃப்ளிக்ஸ்ல சப்போர்ட் இருக்கு, அந்த சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான விஷயங்கள் இருக்கு. டிஸ்பிளேவுடைய குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க கலர்ஃபுல்லா எந்த விஷயங்கள் பார்த்தாலுமே நல்லா தெரியுது. இன்டோர்ல அவுட்டோர்லயும் விசிபிலிட்டி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆடியோவை பொறுத்த வரைக்கும் இதுல டியூவல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. பட் மேக்ஸிமம் சவுண்ட் எல்லாமே இங்க தான் வந்து வரும். இதை நீங்க வச்சுட்டு கேட்டீங்கன்னா நார்மலா சவுண்ட் கேட்குது, பட் அந்த அளவுக்குலாம் இல்லை. பட் இதுல கேட்கும் போது சவுண்ட் குவாலிட்டி சூப்பரா இருக்குங்க. லவுடாக இருக்குது அண்ட் கிளாரிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களுக்கு அந்த தனித்தனியாகவே வந்து தெரியுதுன்னு சொல்லலாம் ஒரு சில மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம். ஸோ கிளாரிட்டியை பொறுத்திருக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. விவோ அப்படின்னாலே கேமரா தானே. ஸோ இதில் பின்பக்கமாக 3 கேமராஸ் இருக்குது. 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா, OIS-க்கான சப்போர்ட்டோடு வருது. ரெண்டாவதாக 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுத்துருக்காங்க. மூன்றாவதாக 2 மெகாபிக்சலுக்கான கேமரா ஒன்று இருக்குங்க, தெரிஞ்சுக்கோங்க. பட் நான் எடுத்த சாம்பிள் இமேஜஸ் பாருங்க. செல்ஃபி கேமராவில் 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் ஐ ஆட்டோ ஃபோக்கஸ்க்கான சப்போர்ட்டும் வந்து இருக்கு. கேமரா குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல அவுட்டோர் கண்டிஷனில் லைட்டிங் எல்லாம் நல்லா இருக்கும்போது எடுத்தீங்கன்னா இமேஜ் குவாலிட்டி பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸ்கின் டோனும் ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. டீடைல்ஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனால் ஒரு சில இடங்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் டோன் வந்து நீங்கள் நிற்கக்கூடிய இடங்களை பொறுத்து அந்த பேக்ரவுண்ட் ஏதாச்சும் கொஞ்சம் க்ரீனோ இல்லை கொஞ்சம் ஆரஞ்சு ஷேடோ இருந்துச்சுன்னா அது லைட்டாக வந்து ஸ்கின்ல வந்து படுற மாதிரி இருக்கு. பட் இந்த எல்லா இமேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பியூட்டிஃபிகேஷன் மோட் எல்லாமே ஆஃப் பண்ணி எடுத்திருக்கோம். அதனாலவே கொஞ்சம் பூஸ்டப் ஆனது எங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஓகே மாதிரி தெரியுது. நீங்கள் எப்படின்றத பார்த்துக்கோங்க. ப்ளஸ் போர்ட்ரேட் மோட் இந்த வாட்டி ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும். நிறைய விதமான போர்ட்ரேட் மோட்ஸ் வந்து இருக்குது. பின்னாடி பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி, ஸ்டார் மாதிரி ஏகப்பட்டதாக இருக்குது. அது ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுது. எட்ஜ் டிரெக்ஷனும் மோஸ்ட்லி வந்து நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லும். லோ லைட்டில் நைட் கண்டிஷனில் கூட பார்த்தீங்கன்னா இமேஜ் குவாலிட்டி ஓரளவுக்கு வந்து பரவாயில்லையாக இருக்குது. ஸோ கேமரா டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா பூஸ்டப் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் இமேஜ் குவாலிட்டி பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ரொம்ப பயங்கரமாக அப்படிலாம் வந்து சொல்ல மாட்டேன். பட் ஓரளவுக்கு வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த கேட்டகரியில். ப்ளஸ் உங்களுக்கு இதுலேயுமே போர்ட்ரேட் ஷாட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. வீடியோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்றத பாருங்க. ரியர் ஃபேசிங் கேமரா இது வந்து நம்ம 1080 60 fps எடுத்துகிட்டு இருக்கோம். அல்ட்ரா ஸ்டடி மோட ஆன் பண்ணுறப்போ நமக்கு 1080 60ல் மாறிக்கும். இப்போ நான் அப்படியே ஓடுறேன், ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த வீடியோ வந்து நம்ம ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவில் ஸ்டெடி ஃபேஸ் அப்படின்ற ஆப்ஷன் ஆன் பண்ணி இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். 1080 30 fps ஆடியோ வீடியோ ஸ்டெபிலிட்டி அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
அண்ட் இதுக்கு அடுத்தது தான் ரொம்பவே முக்கியமான விஷயம் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் டைமென்சிட்டி 1300 அப்படின்னு சொல்லக்கூடிய மீடியாடெக் சிப்செட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 6 நானோமீட்டர் டெக்னாலஜியில் ஒரு பில்ட் பண்ண ஒரு சிப் அப்படின்னு சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ்க்கு டே டு டே யூசேஜில் ரொம்பவே நல்லா இருக்குது, எந்த ஒரு விஷயம் வந்து கிடையாது. நீங்கள் மல்டி டாஸ்கிங்லேருந்து எல்லா விதமான விஷயங்களுக்கும் அது போதுமான அளவில் இருக்கும். பட் கேம் விளையாடணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த கேம் பிளேவும் பார்த்துருங்க. கலர்ஃபுல் ஸ்மார்ட் ஃபோனில் பேட்டரி கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருக்காங்க. 4830 mAh பேட்டரி இருக்குது. 66 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நாங்கள் இப்போதைக்கு கொஞ்சம் தான் யூஸ் பண்ணோம். ஸோ இதில் எவ்வளோ இருக்குன்றது எங்களால் வந்து டெஸ்ட் பண்ண முடியல. மீதி எல்லாம் வந்து மேபி ரிவ்யூ பண்ணுற மாதிரி சான்ஸ் இருந்து மொபைல் கையில் இருந்ததுன்னா அப்போ வந்து பார்க்கலாம். அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இதில் 8GB 12GB அப்படின்னு சொல்லக்கூடிய 2 RAM வேரியன்ட் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 128GB அண்ட் 256GB ஸ்டோரேஜ் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. LPDDR4க்கான RAM டைப் UFS 3.1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டோரேஜ் டைப் இருக்குது. ஸோ இது ஓரளவுக்கு வந்து உங்களுடைய மல்டி டாஸ்கிங்லேருந்து ஜென்ரல் யூசேஜ் எல்லாத்துக்குமே கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஃப்ளூயிடாக இருக்கிறதுக்கு இது கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்ததாக வந்து பார்க்கும்போது இதில் ப்ளூடூத் 5.2க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. கெரியர் அக்ரிகேஷன் இருக்குது. வைஃபைல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூல் பேண்ட் வைஃபை சப்போர்ட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸில் நமக்கு Android 12 கொடுக்குறாங்க. Fun Touch OS 12 தான் வந்து கொடுத்துருக்காங்க. Fun Touch OS பொறுத்திருக்கும் ஏகப்பட்ட கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் இருக்கும். வழக்கம் போல தான் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதில் நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களுடைய கலர் தீம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட்லேருந்து எல்லாம் வந்து மாற்றிக்கலாம். ஐக்கானுடைய சைஸில் இருந்து ஏகப்பட்ட கஸ்டமைசேஷன் இருக்குது. உங்களுக்கு வேணுன்றது போல் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓவரால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அண்ட் கேமராவில் எனக்கு நிறைய விதமான விஷயங்கள் வேணும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து காமிக்கிறதுக்கு, இல்லை இன்ஸ்டாகிராமில் மற்ற இடங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அதற்கு தேவையான எல்லா விதமான விஷயங்களும் இருக்குது. அவங்க இதை தாராளமாக வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் மற்றவங்க ப்ரைஸிங்லாம் செக் பண்ணி பாருங்கள். அந்த ப்ரைஸிங்க்கு இது ஓகேவா என்ன ஏதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.